வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு த கிரசன்ட் வேர்ல்ட். இன்று நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், ஈராக், ஈரான், அப்புறமா பர்ஷியன் வளைகுடா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து உலகத்தை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரும் போராக மாறக்கூடிய ஒரு தருணத்தில் காத்திருக்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அந்த பகுதியில் ஒரு ஒரு கொந்தளிப்பு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இஸ்ரேல் வந்து போன வாரம் அந்த ஈரான் மீதும், அப்புறமா லெபனன் மீதும், அப்புறம் வந்து ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தின் மீதும், அப்புறமா ஹிஸ்புல்லா இந்த இயக்கத்தின் மீதும் கடந்த சில மாதங்களாக பெரும் தாக்குதல்களை பண்ணிட்டு தான் வராங்க இஸ்ரேல். ஸோ அதோடைய ரிட்டாலியேஷனாக நேற்றுக்கு வந்து ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேல் மீது ஒரு வான்வெளி தாக்குதல், வானத்து வழியாக ஒரு மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது பேலிஸ்டிக் மிசைல். அதை கொண்டு இஸ்ரேல் மண்ணின் மீது ஈரான் வந்து பதில் தாக்குதல் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் எந்த அளவுக்கு சேதங்கள் விளைவித்தது அப்படின்றது வந்து ஈரான் வந்து ஒரு தரப்பு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஈரான் வந்து 200 மிசைல் நாங்கள் வந்து இஸ்ரேல் மீது சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 180 மிசைல் எங்கள் மீது வீசப்பட்டதுன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஸோ இந்த இரண்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் நடந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்புறமா வந்து பல நாட்டு தலைவர்கள் வந்து இந்த இஸ்ரேல் மீது ஈரான் செய்த தாக்குதலை கண்டிச்சிருக்காங்க. இந்தியா வந்து இந்த பிரச்சனையை மேலும் வளராமல் இருப்பதற்கு டிஎஸ்கலேட் செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த்ரூ டிப்ளமசி அண்ட் டயலாக் மூலமாக தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியும். இதுக்கு மேலே வளரக்கூடாது. அந்த பர்ஷியன் வளைகுடா பகுதியில் மட்டுமே இந்த ப்ராப்ளம் இருக்கிறது வந்து பெட்டரு. அதை விட மேலும் வளராமல் இருப்பது வந்து உலகத்திற்கு நல்லது அப்படின்றத ஒரு அறிக்கையாக வந்து இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்க அறிக்கையில் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் எதை வச்சு பார்க்குறோன்னா, இது வந்து ஒரு இந்தியாவோட நியூட்ரல் ஸ்டாண்டை வச்சு தான் நம்ம இதை பார்க்கணும். இதில் வந்து இந்தியாவில் வந்து நமக்கு எது நல்லது அப்படின்றத பார்க்கணும், ப்ளஸ் உலகத்தோட நன்மை அப்படின்றதும் பார்க்கணும். இதில் வந்து நாம் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் போது சொல்லது தான் இப்போ வந்து ஈராக்கு அப்புறமா ஈரான் போரின் போதும் நாம் சொல்ல வேண்டி வரும். இதில் வந்து இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அமைதியாக இருந்தாலே போதும். நம்ம வந்து இது பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இஸ்ரேல் பக்கமும் சாய வேண்டாம், ஈரான் பக்கமும் சாய வேண்டாம். சைலண்டாக இருந்தாலே நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து விலை உயர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கும் வரும். நேற்றுக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மீது செய்த தாக்குதலினால் 5% அளவுக்கு வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நம்மளுக்கும் எதிரொலிக்கும். நம்மளுடைய மார்க்கெட், நம்மளுக்கு ரஷ்யாவிலேருந்து சீப்பாக ஆயில் கிடைக்குது, நம்மளுக்கு வந்து ரஷ்யா கொடுத்துட்டு இருக்காங்க, அப்போ வந்து மற்ற இடத்துல தான் வாங்க முடியும் அப்படின்னு வச்சு பார்த்தாலும் உலகம் வந்து முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து கனெக்டட் வேர்ல்டாக இருக்குது, இது மல்டிபோலார் வேர்ல்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான உறவுகள் தனியாக வச்சு பார்க்கணும், இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கான உறவுகள் தனியாக வச்சு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு பார்ட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து நம்மளுடைய நீண்ட நெடுங்கால நண்பன். அது வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இந்தியாவில் இஸ்ரேலியர்களுக்கு என்றுமே ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் உண்டு. இஸ்ரேல் மீது வைத்த தாக்குதல் இந்தியாவிற்கு தன் மீதே வந்து தனக்குத்தானே நடந்த போல ஒரு ஃபீலிங் இந்தியாவில் இருக்கிற பல பேருக்கு இருக்கு. இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே சமயத்தில் ஈரானும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இப்போதைக்கு. ப்ளஸ் வந்து உலகத்தோடைய ஆர்டரே மாறிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நியூ வேர்ல்டு ஆர்டரை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுவதற்காக பல நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. அதாவது இப்போ இந்தியா வந்து தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய நிலையிலிருந்து முன்னேற்றம் காணுவதற்காகவும் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது இந்தியா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பைபோலார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இரு துருவங்களை சார்ந்த உலகம் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து நம்ம வந்து பல துருவங்களை கொண்ட உலகம் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி உலகம் வந்து போய்கொண்டிருக்கிறது. இதில் வந்து இரு துருவங்கள்ல இருந்து நடுவில் பல துருவங்களை நோக்கி நகரும் பொழுது கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக, நான் சொல்றது 1990களுக்கு அப்புறமாக ஒரு துருவத்தை சார்ந்த ஒரு பயணமாக தான் உலகம் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரே ஒரு துருவம், ஒரு செட் ஆஃப் கண்ட்ரீஸை சார்ந்து இருக்கக்கூடிய
நாடுகள் மாத்திரம் தான் வளர்றத வந்து ஒரு 30 வருஷங்களா பார்த்துட்டு. ஸோ அந்த உலக அச்சு வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றது இப்போதைக்கு ஆசியாவின் பக்கம் திரும்பி இருக்கிறது. இது வந்து 1600 வாக்குகள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35% நம்ம வந்து உலகத்தோடைய ஜிடிபி அதோடைய முழு கெப்பாசிட்டி உலகத்தில் 100%னா அதில் 70% இந்த 2 நாடுகள் கையில் மாத்திரமே இருந்தது. ஸோ அது வந்து ஏகாதிபத்தியத்தினால் நாம் வந்து நம்மளுடைய இடத்த விட்டோம். அதை இடத்த விட்டுட்டு நாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையாக தான் வந்து நம்மளை ஆதிக்கம் செய்த நாடுகள் விட்டு சென்றன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுலேருந்து மீண்டு வந்த 2 நாடுகளும் நான் சொல்ல சைனாவும் இந்தியா 2 பேருமே சொல்கிறேன், 2 பேருமே மீண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம திரும்பி வந்து நம்மளுடைய முதலிடம் 2ஆம் இடம் தக்க வைக்கிறதுக்கு அதுக்காக நம்மளுடைய ஜேர்னி போயிட்டு இருக்கும்போது அந்த பயணத்தை தடுப்பதற்காக பல நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. அதை வந்து நம்ம பார்க்கணும் கண்ணதுல. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் போது கூட நம் மீது பழி சுமத்த பல நாடுகள் முயற்சி செய்தன அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து இந்தியா வாங்குற ஆயில தான் ரஷ்யாவோட எக்கானமியை ரன் ஆகிட்டு இருக்கு. அதனாலதான் போர்ல வந்து உக்ரைன் மக்கள் சாகுறாங்க. உக்ரைனோட அழிவுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் மேற்கத்திய நாடுகளும் முக்கியமா ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சது. கேள்வியும் கேட்டாங்க. அதுக்கு மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு பதில் சொன்னதுனால நம்ம மீது வைக்கப்பட்ட அந்த பொய் பிரச்சாரத்திலிருந்து நம்ம மீண்டு இருக்கோம். இப்ப அடுத்தது ரஷ்யா நம்மளுடைய நீண்ட நெருங்கால நண்பன். அதே மாதிரி இப்போ இஸ்ரேலும் நம்மளுடைய நீண்ட நெருங்கால நண்பன். ஸோ இப்போ ரஷ்யாவுடைய பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டோம். ஸோ ரஷ்யா உக்ரைன் நடக்கக்கூடிய அந்த போருக்கும் இந்தியாவுக்கும் அந்த போரில் மரணிப்பவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது வந்து யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பொருளாதாரத்தை சார்ந்தது தான் இருக்கு. ஏன்னா நம்ம வாங்குறது வந்து நாம் ஒரு வாரத்தில் வாங்கக்கூடிய எண்ணெயின் அளவு வந்து அவங்க ஒரு மத்தியானத்தில் வாங்குற அளவுக்கு தான் இருக்குன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார். ஸோ அது மாதிரி தான் இப்போ இஸ்ரேலுக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவும் வந்து ரொம்ப ரொம்ப நீண்ட நெடுங்கால உறவு. ஸோ இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வரும்போது இப்போ நாம் திருப்பி அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் நம்ம மாற்றுவோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இப்போ இந்தியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா ஈரான் நம்ம வந்து ஈரான் உடைய பழைய உறவுகள் நம்ம பார்க்கணும். 1979க்கு முன்னால் எடுத்து பார்த்தோம்னா 1971 போரின் போது 1971 பங்களாதேஷுடைய விடுதலை போர், அதில் வந்து இந்தியாவின் பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. அந்த பங்களிப்பு பண்ணும்போது 1971 அப்போ வந்து ஷா அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது ஈரான். அப்போது பாகிஸ்தானுடைய விமானங்கள் ஈரான் வான்பரப்பில் பறப்பதற்கும் ஈரானில் இறங்கி அந்த விமானங்கள் வந்து ரிப்பேர் செய்வதற்கும் அப்புறமா வந்து அதுக்கெல்லாம் வந்து ஈரான் வந்து அலோவ் பண்ணிச்சப்ப, அதாவது இந்தியாவுக்கு எதிராக. ஸோ அது வந்து 1979க்கு முன்னாடி. 1979க்கு அப்புறமா ஈரான் வேற மாதிரி இருக்கு. ஈரானோட ஃபாரின் பாலிசி, ஈரானே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரூல்லே மாறி போன மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அந்த டைம்ல நான் சொல்ல 1971 வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ஹெல்ப்டு பாகிஸ்தான். ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ ஈரான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சப்போர்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் 1979க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வெண்ட் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்ன, நம்மளோட நல்ல உறவுல இருந்த நாடு மாறதுக்கான சாத்தியக்கூறு எப்படி ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இருக்கும், அதே மாதிரி நம்ம கூட நல்ல உறவுல இல்லாத நாடு கூட மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால ஈரானை வந்து நம்ம வந்து ஒரு வேண்டாத நாடு அப்படின்றத நம்ம அப்படி எடுத்து ஒதுக்கி தள்ள முடியாது. நம்மளோட இன்ட்ரெஸ்டையும் நம்ம பார்த்துக்கணும். இதுல வந்து நான் இஸ்ரேலை பகைச்சுக்கோங்க இல்ல ஈரானை பகைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலை. இது அமைதிக்கான காலம் அப்படின்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதுக்காக சொன்னார் அப்படின்னா, இந்தியாவிற்கு எல்லாருமே முக்கியம். இதுல வந்து ஜமைக்காவோட அதிபர் வந்து இப்ப வந்திருக்காரு, இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவரை வந்து மதிப்பு அளித்து நம்ம எந்த அளவுக்கு வரவேற்கிறோம் அப்படின்றது பார்க்குறோம். அதே மாதிரி ஜமைக்காவுடைய தூதரகம் இருக்கும் அந்த பகுதியை, அந்த தெருவை வந்து ஜமைக்கா தெரு என்றே மாற்றுவதற்கு பாரத பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதில் வந்து ஈரான் வந்து வேண்டாம் இஸ்ரேல் நம்மளுக்கு வேணும், இல்லை இஸ்ரேல் வேணாம் ஈரான் வேணும் அப்படின்ற ஒரு இரண்டு பக்கத்துக்கும் போக வேண்டாம். இப்போது ஈரானும் நம்மளுக்கு வேணும், இஸ்ரேலும் நம்மளுக்கு வேணும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் பிரச்சனை வராமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு தேவை. அதை தான் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் சொல்லியிருக்கு. அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்ற ஒரு விஷயத்துக்கே நம்ம போகவே வேண்டாம்.
இதுல வந்து ரெண்டு பக்கமும் யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் கடைசியில வந்து இந்த நம்மளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்றதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம் நம்மளுக்கு ஈரான் பக்கத்துல இருந்தும் நம்மளுக்கு பார்க்க வேண்டியிருக்கு. எப்பவுமே இஸ்ரேல் நம்மளுடைய நண்பன், நிறைய விஷயத்துல நம்ம வந்து நிறைய பேசிட்டோம் இஸ்ரேலை பத்தி. ஈரானுக்கும் இப்போ நம்ம இந்தியாவுக்கும் உள்ள உறவுகள் பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு நம்ம சொல்ல வரோங்க. பிரிக்ஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த பிரிக்ஸ் பிளஸ் கூட்டமைப்பு இப்ப விரிவடைஞ்சிருக்கு. பிரிக்ஸ்ன்ற கூட்டமைப்பு பிரிக்ஸ் பிளஸ் அப்படின்ற கூட்டமைப்பு விரிவடைஞ்சிருக்கு. ஸோ இப்ப விரிவடைந்து இருக்கக்கூடிய பிரிக்ஸ் பிளஸ் அந்த நாடுகள்ல எண்ணெய் வளமிக்க நாடுகள் நிறைய இருக்கு. அது ஈரானும் ஒன்று. உலகத்தின் டாப் 10 ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்ல முதல் 6 இடத்தில் இல்லைன்னா 6 இடங்களில் இருக்கக்கூடிய முதல் 10 இடத்தில் 6 இடத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த பிரிக்ஸ் பிளஸ் கூட்டணியில் இருக்கின்றன, ஈரான், சவுதி அரேபியா உட்பட. ஸோ இப்போ ஈரானை வந்து நாம் வந்து இதுல இருந்து ஒதுக்கி வச்சாலோ, இல்லை ஈரான் சவுதி அரேபியா பிரச்சனை வந்தாலோ, இல்லை இந்த பிரிக்ஸ் பிளஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதனால் சந்தோஷப்படக்கூடிய கூட்டணிகள் நிறைய உண்டு. ஸோ அதனால பிரிக்ஸ் பிளஸ் வந்து வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் இப்போதைக்கு உலகத்தின் அச்சு வந்து மாறும். அப்போதான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரமே, இல்லைன்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி ஒரு அந்த இலக்கை நோக்கி தான் பல நாடுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பிரிக்ஸ் பிளஸ் கூட்டணி வெற்றி பெறணும். அதுக்கு வந்து ஈரான் வந்து கண்டிப்பா ஈரான் வந்து இதுல வேணும், பிரிக்ஸ் பிளஸ்ல வேணும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவே சண்டை இருக்கக்கூடாது. இஸ்ரேலும் ஈரானும் ஒன்று சேர வேண்டும். ஒன்றாக அந்த இடத்தில் பெர்ஷியன் வளைகுடா பகுதியில் ஒன்னா இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் 2 நாடுகளுக்குமே நல்லது, அந்த 2 நாடுகளோட வளர்ச்சிக்கும் நல்லது அப்படின்னு லீ குவான் யூ அவர்கள், நவீன சிங்கப்பூரின் தந்தை அவர்கள், அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி வேற்றுமைகளை கைவிட்டு இப்போதைக்கு வந்து 2 பேருமே கோ எக்ஸிஸ்ட் ஆகும். இதுல வந்து 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து எளியும் கூடயுமா இருக்கிறது வந்து இந்த டைம்ல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உலக நாடுகள் வந்து இப்போதைக்கு வந்து எல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா 2 பேருமே சண்டை போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க தான் பார்த்துப்பாங்களே தவிர, இந்தியா வந்து எப்படி ரஷ்யா உக்ரைன் போரின் போது 2 பேருமே வந்து சண்டை போடாதீங்க, 2 பேரும் ஒன்னா இருங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அதே வார்த்தையை தான் இப்போது இந்தியாவும் திருப்பி சொல்லியிருக்கு. இது வந்து போருக்கான தருணம் அல்ல, இது வந்து டிப்ளமசியும் டயலாக் மூலமாக மாத்திரம்தான் இந்த தீர்வு வரணும். ஸோ நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதில் வந்து 1 இந்த பிரிக்ஸ் பிளஸ், 2வது நம்மளுடைய வேர்ல்டு ஆர்டர் மாறுது, 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராந்தியம், அப்புறமா இந்த ஆசியாவுடைய இந்த நூற்றாண்டு அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நூற்றாண்டு என்பது ஆசியாவின் நூற்றாண்டு அப்படின்னு வச்சு பார்க்கும்போது ஆசியாவில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் சண்டை போட்டுதுன்னா அது ஆசியாவுக்கு நல்லது இல்லை. ஸோ இது வந்து இப்ப இஸ்ரேல் பின்னாடி வந்து அமெரிக்கா இருந்து இயக்குகிறது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசுறாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஈரானிலிருந்து வந்த பல ஏவுகணைகளை அமெரிக்காவுடைய கப்பற்படை வந்து தடுத்து நிறுத்தியது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இது எஸ்கலேட் ஆகி திருப்பி ஈரான் மீது இஸ்ரேல் இதே மாதிரி ஏவுகணை தாக்குதல் பண்ணும்போது ரஷ்யா உள்ள வந்ததுன்னா அப்ப இந்த பிராந்திய போராக அது இருக்காது, அது உலக போராக மாறக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ 2 நியூக்ளியர் கேப்பபிள் கண்ட்ரிஸ், ஒன்று ரஷ்யா, இன்னொன்று யூஎஸ்ஏ. ஆல்ரெடி வந்து இந்த சண்டையை தான் நம்ம யுக்ரைன்ல பார்க்குறோம். ஏன்னா யுக்ரைன் வந்து நேட்டோ கண்ட்ரிஸ் பேக் பண்ண ஒரு கண்ட்ரி. ஸோ ரஷ்யா வந்து தனியாக இருக்கிற ஒரு கண்ட்ரி. இது ரெண்டும் சேர்ந்து அன்ஈவனான ஒரு போர் தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த பக்கமும் ஈரானை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடணும்னு இல்லை, ரொம்ப பலமான நாடுன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் ஈரானுக்கு பின்பக்கமும் வந்து கண்டிப்பாக ரஷ்யாவும் சைனாவும் வருவாங்க. இதை வந்து எதிர்பார்க்காத ஒன்று அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அப்போ வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக போர் போச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு உலகத்துக்கு ஒரு கேடான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ இந்த போரை நிறுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் உலக நாடுகள் பார்க்க வேண்டுமே தவிர, இதில் 2 பக்கமும் கொம்பு சீ விடுறது, அப்புறம் வந்து நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க 2 பக்கமும் சொல்றது வந்து இது வந்து மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு செல்லாது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து நாம் அடுத்த கட்டமாக என்ன பார்க்கலாம்னா, இப்போ இஸ்ரேல் வந்து நாங்களும் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஐநா பொது சபையோடைய செக்ரட்டரி ஜெனரல் வந்து இஸ்ரேலுக்கு வரக்கூடாது அப்படின்றது இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா ஐநா சபை அப்படிங்கிறது வந்து தன்னுடைய இலக்கை அடையவில்லை அப்படின்றது எல்லாருமே நாமளே நிறைய தடவை பேசியிருக்கோம். ஐநா வந்து ஒரு மிக்சர் லெவலுக்கு நம்ம ஊர் பசங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படிதான் இருக்கு.
ஸோ அது வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஐநாவுக்கான ஒரு அந்த ஐநாக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்ற கௌரவம் இருக்கும். அந்த கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளணும்னா அந்த ஐநா வந்து தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான வேலையை செய்ய வேண்டும். ஸோ இப்போதைக்கு வந்து ரிஃபார்ம்ஸ் வந்து ஐநா சபையில் வேணும். அதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் 2 பேருமே இதை பற்றி பேசிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் அதில் வந்து இந்தியாவை சேர்ப்பதற்கு எல்லா நாடுகளும், அது ஆல்மோஸ்ட் சைனா தவிர ரஷ்யா ஓகே சொல்லிட்டாங்க, யூஎஸ் ஓகே சொல்லிட்டாங்க, பிரான்ஸ் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சைனா மாத்திரம்தான் இன்னும் ஓகே சொல்லலை, சைனா அதை பற்றி பேசலை. ஸோ இந்தியா கூட சேரும்போது உள்ளே அதாவது ரெப்ரசன்டேஷன் வந்து எல்லா பகுதியிலும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஐநாவில் ஒரு ரிஃபார்ம் வேணும், அதே மாதிரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு ரிஃபார்ம் வேணும். அதுக்கப்புறமா இந்த போர் உடனே நிற்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய இப்போதைய தேவை. அதுக்கப்புறமா இது வந்து இந்த போரே வந்து பார்த்தீங்கன்னா ஹெகிமோனி அப்படின்னு மேலாதிக்கத்தின் போர் அப்படின்றத பல நாடுகள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ யார் ஜெயிச்சா யார் தோத்தா அப்புறம் யார் வந்து பெரிய ஆளு அப்படின்றத வந்து பார்க்கக்கூடிய ஒரு போர் அப்படி தான் பார்க்குறோம். இது வந்து அப்படி இருக்கக்கூடாது. இந்த போர் உடனே நிற்க வேண்டும். அந்த பெர்சியன் வளைகுடா பகுதியில் முக்கியமாக இஸ்ரேலிருந்து ஈரான் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் பிளேஸ். லாஸ்ட் செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களுக்காக அந்த இடத்துல டீஸ்டபிளைஸ் பண்ணி அந்த வரலாறுலாம் படித்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வரலாறாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு அமைதி திருமண மாத்திரம் தான் அந்த இடத்துல வளர்ச்சி இருக்கும். ஸோ இதில் 2 ட்ரேட் ரூட்ஸும் போகக்கூடிய இடம். ஒன்று வந்து INSTC அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்ற அந்த ஒரு பாதையும், இப்போது புதிதாக G20 மாநாட்டில் உச்சி மாநாட்டில் இந்தியாவில் டெல்லி பிரகடனத்தில் கொண்டு வரப்பட்ட ஸ்பைஸ் ரூட் அப்படின்னு படிக்கூடிய அந்த ரூட்டும் வந்து இந்த வளைகுடா பகுதி வழியாக தான் போகுது. ஒன்று வந்து ஈரான் வழியாக போகுது, இன்னொன்று வந்து இஸ்ரேல் வழியாக போகுது. இப்போ 2 பேருக்குமே சண்டை வந்ததுன்னா நம்மளுடைய ட்ரேட் தான் பாதிக்கப்படும். அதனால இந்தியர்கள் வந்து இந்த டைம்ல வந்து சைடு எடுக்காம 2 பக்கமும் அமைதி திருவதற்காக என்ன நடக்கணுமோ அதற்கு தான் இந்தியா உதவி செய்ய வேண்டும். அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோட பார்வையாக இருக்கிறேன். உங்களுடைய கருத்து வந்து என்ன என்பதை நீங்கள் வந்து சொல்லலாம். இதுல வந்து ஜெயிப்பது வந்து இஸ்ரேலா ஈரானா அப்படின்றத விட அமைதி அது வெற்றி பெறணும். அதே மாதிரி வந்து மக்கள் பொதுமக்கள் வந்து அமைதியா அவங்க இந்த நாட்டில் வந்து வாழணும் அப்படின்றதுக்கு எதுவோ அதுதான் வெற்றி பெற வேண்டுமே தவிர இதில் ஈரான் இஸ்ரேல் போர் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா அது நம்மளுடைய வாயில் கதவையும் தட்டும். அதில் பாதிக்கப்படும் போது நாமளும் சேர்த்து தான் என்ற ஒரு கருத்துடன் நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.